வணக்கம் தோழர்களே. உங்களை திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல அந்த தூண்டுகோல் கிடைக்கும்னு தெரியாது. இந்த கதை ஒரு சின்ன கதை மூலமாகவும் இந்த எழுத்துக்கள் மூலமாகவும் யாராவது ஒருவருக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. மகிழ்ச்சியான வாழ்விற்கு 10 தாரக மந்திரங்கள். எப்போதும் சாந்தமாக பேசுங்கள், சுவையாக சாப்பிடுங்கள், போதுமான நேரம் உறங்குங்கள், பொறுமையாக பணி செய்யுங்கள், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையாக இருங்கள், சரியாக திட்டமிடுங்கள், நேர்மையாக சம்பாதியுங்கள், தொடர்ந்து சேமியுங்கள், நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள், எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள். வாழ்வில் உயர்வதற்கு சில வழிமுறைகள். எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள். பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாக்குவாதம் ஏற்படும் பொழுது நைசாக நழுவி விடுங்கள். உங்கள் மனதில் உள்ள எல்லாவற்றையும் கொட்டி விடாதீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியை பார்க்க சென்றான். அவரை பார்த்து, குருவே, நான் பெரும் ஏழை. என்னிடம் என் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை என்றான். நான் நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு ஜென் துறவி அவனிடம், நான் 5000 ரூபாய் உனக்கு தருகிறேன். உன் கைகளை என்னிடம் வெட்டி கொடு என்று சொன்னார். அவன், என்னால் 5000 ரூபாய்க்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான். சரி, நான் உனக்கு 15,000 ரூபாய் தருகிறேன். உன் கால்களை கொடு என்றார். அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. வேண்டுமென்றால் 50,000 ரூபாய் தருகிறேன். உன் கண்களையாவது கொடு என்று கேட்டார். அதற்கும் அவன் முடியாது என்று பதில் அளித்தான். உனக்கு 20 லட்சம் வேண்டுமானாலும் தருகிறேன். உன் உயிரை கொடு என்றார். அதற்கு அந்த ஏழை, என்னால் நிச்சயம் நீங்கள் சொல்வதை செய்ய முடியாது என்று கூறினான். அதை கேட்ட அந்த ஜென் துறவி அவனிடம், உன்னிடம் உன் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை. மேலும் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக இருக்க முடியும்? ஆகவே உழைத்து வாழ்க்கையில் முன்னேறு என்று கூறினார். விலை மதிப்பில்லாத நம் தன்னம்பிக்கை ஒன்று போதும். வாழ்வில் ஜெயிக்க வாழ்ந்து பார்ப்போம். வாழ்க வளமுடன். இந்த அருமையான கதை பிடித்தால் லைக் பண்ணுங்கள்.